கொல்கத்தாவில் மம்தா பானர்ஜி நடத்திய போராட்டத்தில் அவரது கட்சியை சேர்ந்த 80 எம்எல்ஏக்களில் வெறும் 8 பேர் மட்டுமே கலந்து கொண்டதால் அவருக்கு மேலும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. தவிர கட்சியும் இரண்டாக உடையும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இது குறித்த செய்தியை விரிவாக பார்க்கலாம். மேற்கு வங்க சட்டசபை தேர்தலில் பெரும் தோல்வியடைந்த திரிணாமுல் காங்கிரஸ் சமீப காலமாக உட்கட்சி பூசலை எதிர்கொண்டு வருகிறது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தோல்விக்கு IPAC என்ற அரசியல் ஆலோசனை நிறுவனமே காரணம் என அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் பலரும் குற்றம் சாட்டி வருகிறார்கள். குறிப்பாக மம்தாவின் நீண்டகால கூட்டாளியான ககோலி கோஷ் தஸ்திதாரே குற்றம் சாட்டியிருந்தார். தவிர அந்த கட்சியின் பொறுப்பிலிருந்தும் அவர் விலகியிருந்தார். இதைத் தொடர்ந்து திரிணாமுல் காங்கிரஸ் மீது சுமார் 50 எம்எல்ஏக்களும் 20 எம்பிக்களும் அதிருப்தியில் இருப்பதாகவும் கட்சியின் மத்திய தலைமை அனுமதி அளித்தால் அவர்கள் பாஜகவுக்கு மாற தயாராக இருப்பதாகவும் பாஜக MP சௌமித்ரா கான் தெரிவித்திருந்தது மேற்கு வங்க அரசியலில் மேலும் புயலை கிளப்பியது. இந்நிலையில் தேர்தல் முடிவுக்கு பின்னர் மேற்கு வங்கம் முழுவதும் பரவலாக வன்முறை சம்பவங்கள் அரங்கேறி வருவதுடன் TMC தலைவர்களும் தாக்குதலுக்கு ஆளாகி வருகிறார்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மம்தா பானர்ஜி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இந்த போராட்டத்தில் அந்த கட்சியை சேர்ந்த 80 எம்எல்ஏக்களில் வெறும் 8 பேர் மட்டுமே கலந்து கொண்டுள்ளனர். அதேபோல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 29 எம்பிக்களில் 6 பேர் மட்டுமே இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். அவர்கள் கலந்து கொள்ளாதது மம்தாவுக்கு மேலும் பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது. முன்னதாக நடைபெற்ற கட்சி கூட்டத்திற்கு 60 எம்எல்ஏக்கள் வராதது தலைமைக்கு அதிர்ச்சியை கொடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே மம்தாவுக்கு எதிரான அதிருப்தி எம்எல்ஏக்கள் பலர் ஒன்று கூடி ஆலோசனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. முன்னதாக தனது குடும்பத்தை வன்முறை கும்பலிடமிருந்து காப்பாற்றியதற்காக பாஜக தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்த திரிணாமுல் தேசிய செய்தி தொடர்பாளரான ரிஜு தத்தா அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். இதனால் கடும் கோபமடைந்த மம்தா பானர்ஜி ரிஜுவை கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்வதாக அறிவித்தார். மேலும் சிலரும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டனர். அவர்களில் 50 பேர் கட்சிக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தியிருக்கிறார்கள். எனவே திரிணாமுல் கட்சி இரண்டாக உடையும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. ANI செய்தி முகமைக்கு ரிஜு தத்தா அளித்துள்ள பேட்டியில், எங்களுடன் 50 திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இணைந்து செயல்படுகிறார்கள். நாங்கள் தான் உண்மையான திரிணாமுல் காங்கிரஸ் என்று தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் கட்சி ஆவணங்களில் இடம்பெற்றுள்ள நிர்வாகிகளின் கையெழுத்துகள் போலி என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. இது தொடர்பாக விசாரணையும் நடைபெற்றது. மேலும் இந்த விவகாரங்கள் குறித்து பேசிய மம்தா பானர்ஜி, தேர்தலில் வாக்குகளை கொள்ளையடித்த பிறகு திரிணாமுல் கட்சியை உடைக்க பாஜக முயற்சிக்கிறது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார்.